கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஜோதிடர் ரவிரங்கசாமியின் அன்பு வணக்கம். 2019 வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்க இருக்கின்ற விகாரி புத்தாண்டின் சிறப்பு பலன்களை, ராசி பலன்களை விருச்சிக ராசினருக்கு தற்போது பார்ப்போம். விகாரி புத்தாண்டின் பிறப்பு ஜாதகத்தை பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனுசு வீட்டில் குரு வக்ரகதியிலும் சனி பகவான் நேர்கதியிலும் கேது பகவானும் உலவுகிறார்கள். 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும் 5ஆம் இடத்தில் புத பகவான் நீச்சத்திலும் நீச்ச வக்ரத்திலும் உலவுகிறார். விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் உச்ச யோகத்துடனும் உலவுகிறார். 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் உலவுகிறார். 8ஆம் இடத்தில் ராகு பகவான் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகத்தில் உலவுகிறார். 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று சுபச்சந்திரனாக உலவுகிறார். இது ஜாதக கிரக அமைப்பு, புத்தாண்டு பிறப்பு ஜாதக கிரக அமைப்பு. இந்த விருச்சிக ராசியின் அதிபதியான செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்வை செய்து ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. தன்னால் எதுவும் செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயம், உங்களால் செய்ய முடியாவிட்டாலும் உங்களுடைய நண்பர்கள் மூலம் நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் அப்படிங்கிற அனுகூலத்தில் தான் இந்த ராசி அதிபதியான செவ்வாய் லக்னத்தை ராசியை பார்வை செய்கிறார். அந்தளவுக்கு யோகத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. உங்களால் உங்களுக்கான விஷயத்தை, காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அல்லது உங்களுடைய நட்பு வட்டத்தில் உள்ள நபர்கள் மூலம், அது சொந்த பந்தம் சார்ந்த நட்பு வட்டம், நண்பர்கள் என்றால் உறவுமுறை சார்ந்த நண்பர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்கள் மூலம் பெரிய நன்மைகளை அவர்கள் மூலம் காரிய அனுகூலத்தை அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த விருச்சிக ராசி குழந்தைகளுக்கு, விருச்சிக ராசியில் பிறந்துள்ள குழந்தைகளுக்கு, கை குழந்தைகளுக்கு, குறைந்த வயது குழந்தைகளுக்கு தற்போது யோகமாக தான், இந்த விகாரி புத்தாண்டு பிறப்பு யோகமாக தான் இருக்கிறது. எந்த பாதிப்பும் கிடையாது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய சப்போர்ட், பாதுகாப்பு அந்த குழந்தைகளுக்கு இருக்கிறது. எந்த தடையும் கிடையாது. ஆயுள் தோஷம், ஆரோக்கிய தோஷம் எதுவும் கிடையாது. யோகமாக தான் இருக்கிறது. இந்த சின்ன குழந்தைகள் மேல் ஏதாவது சில பேர் இந்த பிறந்த குழந்தைகளுக்காக நகைகள் எடுத்து கொடுத்துருப்பார்கள் அல்லவா, அவைகளில் சிலது காணாமல் போவதற்கு வாய்ப்பு அதிகமாகிறது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். மற்றபடி குழந்தைகளுக்கான ஆயுள் ஆரோக்கிய பிரச்சனை கிடையாது. குருவை பொறுத்தவரை வக்ர குருவாக உலவுகிறார். குடும்பஸ்தானத்தில் வக்ர குருவாக உலவுகிறார். அதனால் இந்த விருச்சிக ராசிகளுக்கு, இந்த குழந்தைகளுக்கு 7ஆம் சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது விருச்சிக ராசிக்கு. அதுவும் மங்கு சனி 7ஆம் சனி. அதனால் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், தாய்ப்பாலாக இருந்தாலும் சரி பார்த்து தான் கொடுக்க வேண்டும். சில குழந்தைகளுக்கு பால் பற்றாக்குறை ஏற்படும். அந்த உணவு பற்றாக்குறை ஏற்படுவதற்கு, பால் பற்றாக்குறை, சத்து பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால் அந்த குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பராமரிக்க வேண்டும். அது தாய் தந்தையுடைய பொறுப்பு. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது. 7ஆம் சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் அதுவும் முதல் சுற்று மங்கு சனி 7ஆம் சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தாய் தந்தையர்கள் குழந்தைகளை பராமரித்துக் கொள்ள வேண்டும். அந்த குழந்தைகளுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து அவருடைய ஆயுள் ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து அதற்கான பரிகாரத்தையும் செய்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த ராசி பலன் என்பது, கோச்சார ராசி பலன் என்பது 50% தான் பலன் தரும். மீதமுள்ள 50% உங்களுடைய ஒவ்வொருடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் உள்ள கிரக அமைப்பு மற்றும் தசாபூர்த்திகளை பார்த்து தான் அது பலன் தரும். நாம் இப்போ சொல்வது 50%க்கான பலன்கள் தான். அதில் இந்த 7ஆம் சனி நடைபெறுவதை குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகளை பாதுகாப்பதில் கவனம் சிதறாமல் இருக்க வேண்டும். குழந்தைகளை பார்த்து கொள்வதற்கு மற்ற சிறு குழந்தைகளை அனுமதிக்கக்கூடாது. அந்த மற்ற குழந்தைகளுக்கு தெரியாமல் கூட இந்த கை குழந்தைகளுக்கு சில பாதிப்புகள் வந்து சேரும். அதனால் மற்ற குழந்தைகளை நம்பி கை குழந்தைகளை விட்டுவிட்டு வேறு எங்கும் சென்று விட வேண்டாம். அதே நேரத்தில் ஊர்ந்து செல்கின்ற குழந்தைகள் இருக்கும் அல்லவா, தவழ்கின்ற குழந்தைகள், அவர்களிடம் இன்னும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். இந்த குரு வக்ரகதியில் உலவுவதால் 2ஆம் இடத்தில் உணவு சார்ந்த பிரச்சனை உண்டு பண்ணி கொடுக்கும். ஏதாவது கீழே கலக்கெடுத்து வாயில் போட்டுருவாங்க. அப்போ பால் பற்றாக்குறை எப்படியோ, ஊட்டச்சத்து எப்படி குறைவோ, அதே மாதிரி ஃபுட் அலர்ஜி உண்டாகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. தேவையில்லாத சாப்பிட்டுட்டு அதனால செரிமான பிரச்சனை, ஃபுட் அலர்ஜி உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் உணவு சார்ந்த விஷயத்துலையும் இந்த குழந்தைகளை நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கணும். இந்த விருச்சிக ராசியை பொறுத்தவரை மற்றெல்லாம் எப்படியோ இல்லையோ, இந்த மங்கு சனி, அதனால் குழந்தைகளை பார்த்துக்கணும். குடும்பத்திற்கு அத்தனை பேரும் ரொம்ப பொறுப்பு உணர்வோடு குழந்தையை பராமரிக்கணும். அதுதான் கொஞ்சம் முக்கியமான விஷயம். அடுத்து மாணவர்கள், இந்த விருச்சிக ராசி மாணவர்களுக்கு 7ஆம் சனி தான் நடக்குது. ஏன்னா விழுந்து படித்தாலும் நம்ம என்ன படித்தோம், கேள்வி வரல, இப்போ நம்மளால் பதில் எழுத முடியல, பாஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் இருக்கத்தான் செய்யும். இது 7ஆம் சனிக்கு உட்பட்டு இருக்குது. ஆஞ்சநேயர் சார்ந்த வழிபாடு செஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த மன தைரியத்தை ஏற்படுத்திக்க முடியும். நீங்கள் நினச்சதும் பரீட்சைக்கு வரும், பாஸ் பண்ணிட முடியும். ஒன்றும் பயப்பட வேணாம். 7ஆம் சனினால் பயப்பட தேவை கிடையாது. கொஞ்சம் விழிப்புணர்வோட தெய்வ நம்பிக்கையோடு படிக்கணும். அதுதான்.
படிக்கிற விஷயத்த தான் தோண்டித்தனமாக அதை படித்தோம் இதை படித்தோன்னா எல்லாத்தையும் இது படிக்காமல் கொஞ்சம் ஆலோசனை மற்றவர்கள்ட்ட கொஞ்சம் ஆலோசனை தெரிஞ்சவங்கள்ட்ட வாத்தியார்கள்ட்ட கொஞ்சம் ஆலோசனை பெற்றுக்கொண்டு கொஞ்சம் அந்த டைம் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணி படிக்கணும் நீங்கள். நான் நினச்சா படிப்பேன் அப்படி இப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணி இது படிப்புக்கான நேரம் அப்படி கொஞ்சம் ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா படிப்பில் வந்து வெற்றி தான், தேர்வில் வெற்றி தான், நினச்சதை படிக்க முடியும், அந்தளவுக்கு அனுகூலமாக இருக்குது. அடுத்து விளையாட்டுத்துறை மாணவர்கள், அதுவும் 7.5 சனி தானே. உங்களுக்கு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 7.5 சனி தான். 31க்கு மேலே நன்மை, பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும், விளையாட்டில் வெற்றியெல்லாம் பெற முடியும், விருதுகளாக வாங்க முடியும். இந்த 30 வயசு உள்ளவங்க 30 வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா பயிற்சி காலம் அது இதுன்னு நிறையா உளைச்சல்கள், மன உளைச்சல்கள்லாம் ஏற்பட செய்யும். கொஞ்சம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது போல் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்களை பொறுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது பொங்கு சனியாக மாறும்போது இன்னும் பெரிய நன்மைகளை அனுபவிச்சுக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு, வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் 7.5 சனி எனக்கு அது பிடிக்கல, இந்த வேலை பிடிக்கல, நான் அங்கே போக முடியாது, இங்கே போக முடியாதுன்னு உங்களுக்குள்ளே ஒரு சட்டத்திட்டங்கள் வகுத்து கொண்டு, அதாவது வீண் கொள்கைகள்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதை வகுத்து கொண்டு முரண்டு பிடிச்சு வேலைக்கு போகாமல் இருக்கிறது வாய்ப்பு நிறையா இருக்கும். எல்லா இடத்துலையும் சில 1-2 குறைகள், நிறை குறைகள் இருக்க தான் செய்யும். உங்களுக்கு எது ஒத்து போதோ அந்த இடத்துல போய் நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணி நல்லது. அதே நேரத்தில் வேலை ரீதியாக ஏமாற்றத்துக்கும் ஆளாகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. மற்றவங்க அங்கே வேலை வாங்கி தரேன்னு பணம்லாம் கேட்டாங்கன்னா கொடுத்துட வேணாம். பணம் கொடுத்து பணம் வந்து சேராது, அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நீங்கள் இப்போ வேலைக்காக பணம் கொடுத்து வேலை வாங்குகிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் அதுவும் 30 வயசுக்கு உட்பட்டவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி வெளிநாடு வேலைகளையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அது வெளிநாட்டு வேலைக்கு போனால் இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி போயும் கஷ்டம்தான். அப்புறம் இங்கே வந்து சொந்த பணம் வச்சுருந்து போனாலும் அந்த பணத்தை மீட்க முடியாது, வட்டிக்கு வாங்கி ஏஜென்ட் பணம் கொடுத்து போனாலும் அந்த பணத்தை கடனை அடைக்க முடியாது. அந்த உழைப்பு ஃபுல்லாக வேஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த 7.5 சனி, இந்த 7.5 சனியில் வந்து உழைப்பு வேஸ்ட்டாக போகும், இருக்கிற சேமிப்பு குறையும். இப்படிலாம் கஷ்டத்துக்கு துரதிர்ஷ்டமான பணங்கள் தான் நடைமுறைக்கு வரும். அப்படி தான் ஜோதிடத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஜோதிடத்தில் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுனா நீங்கள் ஆஞ்சநேயர் சார்ந்த வழிபாடு கொஞ்சம் வாரம் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் சன்னிதிக்கு போய்ட்டு துளசி தீர்த்தம் வாங்கி சாமி கும்பிட்டு துளசி தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டுட்டு துளசி தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த சடாரி வந்து தலையில் வச்சுக்கணும். வைக்கிற மாதிரி ஒரு வழிபாட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் அந்த வேலையில் எந்த பிரச்சனையும் வராது. நம்ம நம்பி சில இடங்களுக்கு வேலைக்கு பயணம் பண்ணலாம். அடுத்து தொழில் முதலீடை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 30 வயதுக்கு மேற்பட்டவங்க கண்டிப்பாக தொழில் முதலீடு செய்யலாம், செஞ்சால் யோகமாக இருக்கும். 30 வயசுக்கு உட்பட்டவங்க வந்து தொழில் முதலீட்டில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். 7.5 சனி போயிட்டுருக்கு, அப்புறம் சொல்லக்கூடாது. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சும் நம்ம வந்து அகாலக்கால் வைக்கக்கூடாது தொழிலில், அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு யோகம். 7.5 சனியாக இருந்தாலும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு யோகம். சில பேர் வேலையே இல்லாமல் சம்பளம் இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரியான வேலைகள்லாம் கலைத்துறையில் இருக்குது. அது கொஞ்ச நாள் சம்பளம்லாம் வேலை பார்க்குறது, அப்புறம் தான் சம்பளத்துக்கு கொஞ்சம் வேலையில் பயிற்சி எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் சம்பளம் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அது கலைத்துறையினருக்கு அந்த 7.5 சனி வந்து பாசிட்டிவ் வேலை செய்யும். தன்னை வருத்திக்கிட்டு பசியாக இருந்து பட்டினியாக இருந்து நேரங்காலம் பார்க்காம உழைச்சி, அதாவது இவங்களுடைய திறமை அத்தனையும் மற்றவங்களுக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுக்கும், பணமும் வாங்கி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த கலைத்துறையில் இருக்குது. அது 7.5 சனி முதல் சுற்றுக்காரங்களுக்கு அப்படியெல்லாம் அனுபவம் இருக்கும். அது அந்த அனுபவத்தை அனுபவிச்சிங்கன்னா பின்னாடி யோகத்துக்கு உட்பட்டு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் நன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த 7.5 சனி இருக்குது. 6ஆம் இடத்துல சூரியன் உச்சம், ருணரோக சத்திரசனம், எதிர்களை தூளாக்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 7.5 சனி இப்போ அரசியல்வாதினா 30 வயசுக்கு மேற்பட்ட அரசியல்வாதிகளுக்கு யோகம் தான். நம்ம எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு வந்து சூரியன் கோச்சாரம், செவ்வாய் கோச்சாரம், சந்திரனுடைய கோச்சாரம், சுக்கிரனுடைய கோச்சாரம் யோகமாக இருக்குது. பிரபல்யம் அடைகிறதுக்கு, பிரபலமாவதற்கான யோகம் அதிகமாக இருக்குது. அரசியல்வாதிகள் வந்து இப்போ வந்து உள்ளூர் வட்டத்தில் தெரிஞ்சிட்டிங்கன்னா அடுத்து வேறு இன்னும் வெளிவட்டத்தில் தெரிவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. புகழெலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுவும் பொங்கு சனி நடக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னும் கூடுதல் நன்மைகள் உண்டாகும். உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த அரசியல் சார்ந்த யோகம் அதிகமாக இருந்துச்சுன்னா, நல்லா இருந்துச்சு, ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மக்கள் பிரதிநிதி ஆவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துறையை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா கேது யோகமாக இருக்கிறாரு, குருவும் ஜாதகத்தில் யோகமாக இருக்கிறார். 7.5 சனி மட்டும்தான். 7.5 சனியில் வந்து ஆன்மீகத்தை பொறுத்தவரையும் நம்ம ஏமாற்றக்கூடாது. சில பேர் வந்து போலி சாமியாரெல்லாம் இருக்கா பார்த்திங்களா, அதேமாதிரி போலி பக்தர்களும் இருப்பாங்க. சும்மா 1 ரூபாய்க்கு சூடை ஏற்றிட்டு 1 ரூபாய்க்கு விலைக்கு ஏற்றிட்டு எனக்கு கோடிக்கணக்கில் கொடு அப்படின்னு வேண்டுதலாம் இருக்கும். அப்படிலாம் எதுவும் பண்ணிக்காமல் நம்மளும் சாமியை ஏமாற்றக்கூடாது, சாமியும் நம்மளை ஏமாற்ற மாட்டார். நம்மளுடைய வேண்டுதல் வந்து சரியான வேண்டுதலாக இருக்கணும். ஏன்னா நம்ம வேண்டிட்டேன், நான் வந்து செலவு பண்ணி ஒரு பூஜை பண்ணிட்டேன், எனக்கு சாமி தரலை அப்படின்னு நீங்கள் சாமியை குறை சொல்லக்கூடாது. ஏன்னா 7.5 சனியில் விரையும் நடக்கும் பாருங்கள். அவங்க அதை செஞ்சாங்க, இவங்க சொன்ன வழிபாடுகள் எடுவீங்க. அதை மந்திரத்தால் மாங்காய் பறிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து பூமி இந்த பூஜை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அகலக்கால் வச்சு செலவு பண்ணிக்காமல் நேர்மைக்கு உட்பட்டு வழிபாடுகள் செஞ்சுக்கோங்க. சாமிகிட்ட ரொம்ப பார்க்கிங் பண்ண வேணாம். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செஞ்சு பூஜையெல்லாம் பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை, பண்ணாலும் நடக்காது. ஏன்னா 7.5 சனி அந்த விஷயத்தை கொஞ்சம் கெடுதலை கொடுக்க தான் செய்யும். அதை நம்ம அனுபவித்து தான் ஆகணும்.
பெரிய அளவு தாக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் சார்ந்த வழிபாடு செஞ்சுக்கோங்க. 31 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு யோகத்துக்கு உட்பட்டு இருக்குது. ஆன்மீகவாதிகளுக்கு, ஆன்மீக தொடர்பில் உள்ளவங்களுக்கு அவங்களாம் கோயிலெலாம் கட்ட முடியும். அவங்களால ஒரு சன்னதி உருவாக்க முடியும், கோயில் கட்ட முடியும், கோயில் கட்டுமான பணிகளுக்கு செலவு பண்ண முடியும். அது யோகமாக இருக்குது. 31 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு பொங்கு சனி. 30 வயசுக்கு உள்ளவங்களுக்கு போலி பக்தர்கள் வேஷம் போடுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும். இல்லை மற்றவங்க போலி பக்தர்களால் நீங்கள் ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு யோகமாக இருக்குது ஜாதகத்தில். பெண்கள் ஸ்தானம் கிரகமான சுக்கிரனும் சந்திரனும் யோகமாக இருக்கிறாரு. அதனால் வந்து பெண்களால் உங்களுக்கு பெரிய அளவில் யோகம் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிற பெண்களால், நட்புவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் யோகம் இருக்கும். குறிப்பாக விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்து அதிபதி தந்தை வர்க்கத்தில் இருக்கக்கூடிய தந்தையோட அக்கா தங்க அந்த சொந்த பந்தத்தில் பங்காளி வர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மூலமெல்லாம் பெரிய நன்மைகள். அவங்கள்ட்டலாம் ஸ்திர சொத்து சேர்க்கைகள், வீடு மன சம்பந்தப்பட்ட ஸ்திர சொத்து சேர்க்கைகள் உங்களுக்கு வந்து பயன்பாட்டுக்கு வரும். உங்களுக்கு சொந்தமாக வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்து புத்திர பாக்கியத்தை பொறுத்தவரைக்கும் அனுகூலமாக இருக்குது. பெண் புத்திர பாக்கியம், ஆண் புத்திர பாக்கியம் இரண்டுக்குமே அனுகூலத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்களாக தடை பண்ணிக்கிட்டால் தான் மற்றபடி புத்திர பாக்கியம் நல்லபடியாக இருக்குது. திருமண தடை நீங்குவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த விருச்சிக ராசிக்கு வந்து ராசியாதிபதியான செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் கண்டிப்பாக நடந்துடும். 7 நடிச்சனால இதுவரை தள்ளி போயிட்டு திருமணம் வந்து இப்போ வந்து செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வருஷப்பிறப்பு ஜாதகத்தில் ராசியை பார்க்குறாரு. அதனால் வந்து திருமண தடைங்கிறது உங்களால் கிடையாது, மற்றவங்களால் ஏற்பட்டுக்கிட்டு இருந்திருக்கும். அந்த தடையை நீக்கி நீங்கள் பரவாயில்ல, எனக்கு இந்த சம்மந்தமே போதும், இந்த பொண்ணே போதும், இவ்வளோ அழகாக இருந்தால் போதும், இவ்வளோ கொடுத்தா போதும், இல்லை இந்த பையன் இப்படி இருந்தால் போதும் அப்படின்ற அளவில் உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து உங்களை சரிப்படுத்திக்கிட்டு உங்களை திருப்திப்படுத்திக்கிற அளவுக்கு அந்த சம்மந்தம் அமையும். யோகமாக தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் மெனக்கட்டு கல்யாணம் பண்ணிக்குவீங்க, ஒன்றும் அதனால் தடையெல்லாம் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதியோர்கள், தாத்தா பாட்டிகளுக்கு நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த தாத்தா பாட்டிகள் வந்து இந்த சின்ன பசங்களை 30 வயசுக்குள்ளே உட்பட்ட ஒரு 7 நடிச்சு நடக்குது பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் கொடுக்குற பண விஷயங்கள்லாம் அவங்க வந்து வீண் செலவு பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு 7 சனி மங்கு சனி காலகட்டம். அதனால் கொஞ்சம் கவனமாக அவங்கள பார்த்துக்கணும். கொஞ்சம் நல்லபடியாக வழி நடத்துங்க. அதே நேரத்தில் அவங்களாலேயும் உங்களுக்கு சில நன்மைகளை உண்டு பண்ணி கொடுக்குது, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அடுத்து வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ஜாதகத்துக்கு யோகத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த கிரகம் ராகுக்கு இது வந்து ராகு பகவான் வந்து கெட்டவன் கெட்டிடு ராஜயோகத்தில் இருக்கிறாரு. அதனால் பார்த்திங்கன்னா நினச்சப்போ நீங்கள் பயணம் பண்ண முடியாது. சில பேர் டிக்கெட்லாம் புக் பண்ணி கூட கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் திடீர்னு பயணம் அமையறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த ராகுனால். திட்டமிட்ட பயணங்கள் தடைபடும், திட்டமிடாத திடீர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய விஷயம் அதான் அந்த ராகு. கெட்டவன் கெட்டிடு ராஜா யோகத்துக்கு உட்பட்டு இருக்குது. அதனால் பயணங்கள் அமையும். வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நன்மைகள் உண்டு பண்ணி கொடுத்து வாய்ப்பு நிறைய இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் ஆரோக்கியம், ஆயுள் ஸ்தானம் நல்ல விசேஷமாக இருக்குது. ஆயுள்காரகன் புதன், அதாவது ஆயுள்காரகன் சனி பகவான் யோகத்தில் இருக்கார். ஆயுள் ஸ்தானாதிபதியான புதன் விருச்சிக ராசிக்கு ஆயுள் ஸ்தானம் 8ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் நீச்ச வக்கரத்துலையும் உழவுறார். அது மட்டும்தான் கொஞ்சம் தோஷம் ஜாதகத்துக்கு. அதனால் பார்த்திங்கன்னா தன்வந்திரி பெருமாள் சார்ந்த வழிபாடு செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆயுள் ஆரோக்கியம் எந்த பாதிப்பும் கிடையாது. ஆரோக்கியத்தில் பிரச்சனை கிடையாது, செலவு பண்ண மாட்டீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால மருத்துவ செலவு எதுவும் கிடையாது, ஒன்றும் பாதிப்பு கிடையாது, யோகமாக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்திர சொத்து சேர்க்கைகள் 9ஆம் இடத்துல பாக்கிய சேர்க்கை ஸ்தானத்தில் சந்திரன் உழவுறதுனால உங்களுக்கு வந்து பெண்கள் சார்ந்த வகையில் வாழ்நாள் முழுவதும் ஞாபகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், ஏதோ ஒரு பொருள், தங்க நகையோ வெள்ளி பொருளோ ஆபரணங்களோ ஆடையோ வீடு மன சம்மந்தப்பட்ட ஸ்திர சொத்து சேர்க்கைகளோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வரவு செலவு, அந்த வரவு ஸ்தானம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. விருச்சிக ராசிக்கு லாபஸ்தானம் கன்னி வீடு 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் பார்வை செய்கிறார். இந்த முதல் சுற்று 7 சனிக்காரங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை, வருமானத்தில் தடை, பற்றாக்குறை, தட்டுப்பாடு இதெல்லாம் இருக்கும். பொங்கு சனிக்காரவங்களுக்கு 30 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கூடுதல் வருமானம் லாபம் செய்யப்பட இருக்குது, ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவையில்லை, நன்மையாக நல்லா இருக்குது. அப்புறம் செலவு ஸ்தானத்தை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து பார்வை செய்கிறார் விரயஸ்தானத்தை, அது சுப பார்வையாக தான் இருக்குது. அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி. அவர் வந்து 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் சார்ந்த முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு நேராக இருக்குது. இப்போ பேங்க்லலாம் பணம் கட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிரும், நீங்கள் நினச்சதை விட கூடுதலாக கிடைக்கும். அந்தளவுக்கு உங்களுடைய அந்த இதெல்லாம் இருக்கும், அக்கௌண்ட்லாம் இருக்கும், இப்போ பாதுகாப்பாக தான் இருக்குது. தொழில் சார்ந்த முதலீடுகள் தான், மற்றபடி வேறு வீண் செலவுலாம் கிடையாது. இந்த விகாரி புத்தாண்டை பொறுத்த வரையும் ராசி பலனை பொறுத்தவரையும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூடுதல் நன்மைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த விகாரி புத்தாண்டில் இந்த விருச்சிக ராசினர் முருகப்பெருமான் வழிபாடு செய்து கூடுதல் நன்மைகளை பெற்றுக்கொள்ள கடவுள் டிவி நிறுவனத்தின் மூலம் வாழ்த்துகிறோம். வணக்கம்.